இன்றைய தினம் மன்னிப்பை குறித்து நாம் தியானிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னித்தால் நம் பரமபிதா நமக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் நம் பிதா நம் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். தவறு செய்வது மனித இயல்பு. மன்னிப்பு மனிதனின் நல்ல குணத்தின் வெளிப்பாடு. ஒருவருக்கு நாம் கொடுக்கும் மன்னிப்பு அவர் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு, அந்த தவறிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் 35ஆம் வசனம் வரையில் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவன் கடன் கொடுத்த ராஜாவிடம் கெஞ்சி கேட்கிறாரு, என் கடன் எல்லாம் எனக்கு மன்னிங்க, என்னால இப்ப அந்த கடத்தை அடைக்க முடியல அப்படின்னு. உடனே அந்த ராஜா அவன் மேல மனதிறங்கி அவனுக்கு அந்த கடன் முழுவதையும் அவருக்கு மன்னித்து, நீ அந்த கடன் எனக்கு அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்ப இவர் போயிட்டு இருக்கும் பொழுது இவர்கிட்ட 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட ஒருவர் எதிர்த்தாப்புல வர்றாரு. அவரை பார்த்தோன்னே அவன் தொண்டையை பிடிச்சு நெரிச்சு, நீ என்கிட்ட வாங்கின கடத்தெல்லாம் எனக்கு உடனே எனக்கு கொடுத்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. இதை அந்த வேலைக்காரர்கள் நேரா ராஜாட்ட போய் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்டவன அந்த ராஜா மறுபடியும் அந்த 10,000 அந்த தாளந்து கடன்பட்டவனை மறுபடியும் அவனை வர வச்சு, நான் உனக்கு உன்னுடைய எல்லா கடத்தையும் நான் உனக்கு எனக்கு அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு மன்னித்து விட்டேன்ல, அப்போ ஓன்ட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான், நீ அவனுக்கு ஏன் நீ அந்த மன்னிப்பை நீ அவனுக்கு கொடுக்கலன்னு சொல்லி அவனை பிடிச்சு அவன் அந்த கடத்தை அடைத்து தீர்க்கும் வரைக்கும் அவனை உபாதிக்கிறவர்களுடைய கையில என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். நம்மளை ஒருத்தவங்க நம்ம மேல தப்பு பண்றாங்க, நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாங்க, இல்ல நம்மகிட்ட கோவப்படுறாங்க, நமக்கு விரோதமா ஏதாவது தப்பு செய்யறாங்க அப்படின்னா, நாம அவர்களுக்கு மன்னிக்கல அப்படின்னா நம்முடைய தப்புகளையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவரிடம் போய் சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் அவனுக்கு நான் எத்தனை தரம் அவருக்கு நான் என்ன பண்ணணும், மன்னிக்கணும்னு கேட்டுட்டு அவரே சொல்றாரு, 7 தரம் மட்டும் மன்னிக்கணுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அதற்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூறுகிறது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, கர்த்தரே அதற்கு பதில் செய்வார் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூறுகிறது. ஆதலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய தப்பிதங்களை நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு நாம் மன்னிப்போமானால் அப்பொழுது கர்த்தர் நம்மையும் மன்னித்து நம்மையும் அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். ஆதலால் இருதயத்துல எந்த கசப்பு, வைராக்கியம், கோபம் எது இருந்தாலும் நீங்க அதெல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். கர்த்தர் உங்கள் தப்பிதங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.